ஒரு கிராமத்திற்கு வரவேற்கின்றேன். இங்கு இயற்கை வளமாகவும் வாழ்க்கை அமைதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் இந்த அமைதியான தோற்றத்தின் பின் கிராம மக்கள் ஒருவகையான அமைதியான போராட்டத்தை சந்திக்கின்றனர். அவர்களுக்கு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை. மனிதன் பரிந்துரைக்கும் இந்த அடிப்படை வசதிகளின்றி கஷ்டப்படுகின்ற கிராமத்தின் கதை இது. இந்த கிராமத்தில் மக்கள் ஒரே இச்சையை பொருட்படுத்துகிறார்கள். அடிப்படை தேவையானவை: ஒரு மருத்துவமனை, ஒரு பள்ளி. ஆனால் இதில் ஒரு தடையாக இருப்பவர் கிராம தலைவர். அவரைச் சந்திக்கவும் உதவி தேவைப்படுமா என்று கேட்கவும் வந்த கிராம மக்கள் அவருக்கு எவ்வளவோ முற்பட்டாலும் அவர் அவர்களை புறக்கணித்து அவமானமாக பேசுகின்றார். கிராமத்தின் பிரச்சினைகளைப் பற்றி அவர் அக்கறையில்லாமல் அவர்களது தேவைகளை மீறி இவர்களை கற்பனையாக்கிக் கொண்டுள்ளார். ஆனால் இந்த துயரத்தின் நிழல்களில் மாற்றத்தை ஏற்படுத்த இறுதியாக நிற்கும் 2 இளைஞர்கள் உள்ளனர்: விஜய் மற்றும் அந்தோனி. இருவரும் பட்டதாரிகள், மாற்றத்திற்கு தீவிரமாக ஆர்வமுள்ளவர்கள். அவர்கள் தங்கள் கிராமத்தை நேசிக்கின்றனர் மற்றும் அதற்கு தேவையான உதவிகளை கொண்டு வர விரும்புகின்றனர். ஆனால் தொடர்ந்து தலைவர் அவர்கள் தங்களுக்கு உதவியை மறுக்கிறார். விஜய் மற்றும் அந்தோனி ஆர்வமாக தலைவரைச் சந்தித்து தீர்வு கேட்கின்றனர். அவர்கள் மருத்துவமனை மற்றும் பள்ளி தேவைப்பட்டுள்ளன என்பதை தலைவரிடம் கூறுகிறார்கள். ஆனால் தலைவர் அவர்களை மீறி சிரிக்காமல் அவர்களை தவறாகப் பேசுகிறான். ஒரு நாள் தலைவரின் உடல் நலம் மோசமாக கெட்டுப் போகின்றது. அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. கிராம மக்கள் அவருக்கு உதவி செய்ய முயற்சிக்கின்றனர். ஆனால் அவர்களால் எவ்வித உதவியும் செய்ய முடியவில்லை. மற்றும் அந்தோனி அவர்கள் பெற்றுள்ள தொழில்நுட்ப அறிவுடன் உதவிக்காக முன் வருகிறார்கள். அவர்கள் தங்கள் மொபைல் போன்கள் மற்றும் இன்டர்நெட் பயன்படுத்தி தலைவரை மருத்துவமனையில் எடுத்துச் செல்ல வழி கண்டுபிடிக்கின்றனர். தொழில்நுட்பம் எப்போது தலைவரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் இப்போது அவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற உதவுகிறது. பாராட்டத்துக்குரிய போக்குவரத்து எதிரொலியின் போது அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும்போது அவர்கள் மொபைல் போன்கள் மற்றும் ஜிபிஎஸ் பயனுள்ளன. மிகுந்த போக்குவரத்து என்றாலும் அவர்கள் செயல்படுகின்றனர். போக்குவரத்து மிகவும் அதிகமானாலும் ஆம்புலன்ஸ் உடனே மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. டாக்டர்கள் தங்கள் படிப்பு விரைந்து தலைவரை உடனடியாக பத்திரிகையாக கையாள்கின்றனர். தலைவர் மீண்டும் குணமடைந்ததும் அவரது மனதில் மாற்றம் ஏற்படுகிறது. அவர் யார் என்பதை அவர் உணர்ந்துள்ளார்கள். கிராம மக்கள் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளை வேண்டுகின்றனர். குணமடைந்த பிறகு அவர் கிராம மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். அவருடைய தவறுகளைக் கண்டு தன் மக்களுக்கு சரியான சேவைகள் வழங்குவேன் என்று உறுதிப்படுத்தினார். தலைவரின் மாறுபாடு கிராமத்தை மேம்படுத்தும் தொடக்கம். புதிய பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சாலைகள் கட்டப்பட்டுள்ளன. கிராம மக்கள் இப்போது அவர்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுள்ளனர். விஜய் மற்றும் அந்தோனியின் உறுதி, மாற்றம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சக்தி இப்போது ஒரு கிராமத்திற்கு பொதுவாழ்வையும் பரிசுத்தமான ஒற்றுமையை கொண்டு வந்துள்ளது. சில சமயம் ஒரு பேரிழப்புதான் நமக்கு வாழ்க்கையின் மதிப்பை கற்றுக் கொடுக்கும். அது எப்போது வந்தாலும் நமது தேவைகளை நினைவூட்டுகிறது. தொழில்நுட்பம், பொறுமை மற்றும் ஒத்துழைப்பு மூலம் நாம் எந்த ஒரு சவாலை வெல்ல முடியும். இது ஒரு தப்பிப்பின் கதை. தொழில்நுட்பம், இரக்கம் மற்றும் ஒற்றுமை மூலம் மாற்றத்தை புரோட் செய்யும் கதை. இந்தக் கதையை பார்வையிடுவதற்கு நன்றி. இந்தக் கதையை நீங்கள் பிடித்திருந்தால் மேலும் பல மனதளர்ச்சி மற்றும் மாற்றம் காணுங்கள். தயவுசெய்து வீடியோவை பகிரவும், லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.